ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது என்னோட மார்னிங் டு ஈவினிங் வரை உள்ள விளாக் தான் பார்க்க போகிறோம். நான் இன்றைக்கி காலைல வெயில் அதிகமாக இருக்குது அப்படின்ட்டு கோதுமை மாவுக்கு சப்பாத்தி மாவுக்கு திரிக்கிறதுக்காக எல்லா பொருளையுமே வெயிலில் காய வச்சிட்டேன். நான் என்னென்ன பொருள்லாம் போட்டிருக்கேன் அப்படின்னா, ராகி நூறு, கம்பு நூறு, சோள நூறு, இந்த பேர் தட்டாம்பேருன்னு சொல்லுவாங்க, அது நூறு, பாசிப்பருப்பு நூறு போட்டிருக்கேன், கருப்பு சுண்டல் 100 போட்டிருக்கேன், வெள்ளை சுண்டல் தனியாக ஒரு 100 போட்டிருக்கேன், அப்புறமாட்டி பட்டாணி இருக்குல்ல, பட்டாணி அந்த பச்சை பட்டாணி அது காஞ்ச பட்டாணி ஒரு 100 போட்டிருக்கேன், அப்புறமாட்டி சீட்ஸ் சேர்த்துருக்கேன். சீட்ஸில் என்னென்ன சேர்த்துருக்கேன்னா, ஆலி விதை ஒரு 50 சேர்த்துருக்கேன், பூசணி விதை ஒரு 50 சேர்த்துருக்கேன், சூரியகாந்தி விதை ஒரு 50 சேர்த்துருக்கேன், அப்புறமாட்டி ஓட்ஸ் ஒரு 1/4 கிலோ சேர்த்துருக்கேன். இது எல்லாத்துக்கும் கோதுமை 2 கிலோ எடுத்துருக்கேன். 2 கிலோ கோதுமைக்கு இந்த 100, 1/4 கிலோ, 50 இந்த மாதிரி இதில் நான் மெஷர்மெண்ட்டில் எடுத்திருக்கேன். நீங்கள் கோதுமை அதிகமாக சேர்க்கிங்க அப்படின்னா இந்த பயிர் வகைகள், சீட்ஸ் இது எல்லாமே கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நீங்கள் குழந்தைங்களுக்கு சப்பாத்தியை போட்டு கொடுத்தீங்கன்னா அவ்வளோ நல்லது. இதெல்லாம் நம்ம தனித்தனியாக அவிச்சு கொடுத்தோம் இல்லை கூட்டு வச்சு கொடுத்தோம்னா அவங்களாம் சாப்பிட மாட்டாங்க. சப்பாத்தி, பூரி இந்த மாதிரி தோசை இந்த மாதிரி ஏதாவது சுட்டு கொடுத்தோம் அப்படின்னா விரும்பி குழந்தைங்க சாப்பிடுவாங்க. எங்கள் தம்பிக்கு நான் இதான் கொடுத்துட்ருக்கேன், நல்லா சாப்பிடுவான். எங்கள் தம்பி அடிக்கடி சப்பாத்தி தான் கேட்பான். அது வெறுமையாக கோதுமை மாவு மட்டும் அரைச்சி அதை பசங்க சப்பாத்தியாக போடுறதுக்கு இது மாதிரி நவதானியங்கள் எல்லாம் போட்டு கொடுத்தோம் அப்படின்னா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, ஹெல்த்தியும் கூட. நாங்கள் சப்பாத்தி மாவு இதெல்லாம் போட்டு தான் ரெடி பண்ணுவோம். நீங்கள் நிறைய இன்னும் பயிர் வகைகள், சீட்ஸ் இது மாதிரி இன்னும் நிறையா சேர்க்கணுன்னா கூட சேர்த்துக்கலாம், அது உங்கள் இஷ்டம் தான். ஆனால் சேர்க்குற அளவை பார்த்துக்கோங்க, இது நிறையாவும் சேர்த்துறாதீங்க, எல்லாமே அளவாகவே சேர்த்துக்கோங்க. கோதுமை மாவு கூட எடுத்திங்கன்னா மற்ற எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் மட்டும் கூட எடுங்க, ரொம்பலாம் கூட எடுக்க வேண்டாம். அப்புறமாட்டி எனக்கு சோப் போடுற வேலை இருந்தது. நான் சோப் போட்டு எல்லா துணியும் காய வச்சுட்டு அப்புறமாட்டி கீழே வந்தேன். கீழே வீடெல்லாம் தூத்து துடைக்க வேண்டிய வேலை இருந்தது. அதனால் வீடு ஃபுல்லாத்தையும் நல்லா தூத்துட்டு நான் டெய்லி மாப் போடுறதுனால இன்றைக்கும் காலையிலே நான் தம்பிலாம் ஸ்கூல் போயிட்டு அப்புறமாட்டி வீடெல்லாம் தூத்து மாப் போட்டு முடிச்சிட்டேன். அதுக்கப்புறமாட்டி இன்றைக்கி மாவாட்டலாம் அப்படின்ட்டு வீட்டில் மாவாட்டுறதுக்காக அரிசி பருப்பு எல்லாமே ஊற வச்சிட்டேன். நான் அரிசி ஒரு உலக்கில் தான் எடுப்பேன். 5 உலக்கு அரிசிக்கு 1 உலக்கு உருட்டு உளுந்து தான் போடுவேன். நான் இந்த வாட்டி கருப்பு உருட்டு உளுந்து வாங்கியிருந்தேன். எப்பயுமே வெள்ளை கலர் தான் யூஸ் பண்ணுவேன். இந்த வாட்டி புதுசாக கருப்பு வாங்கலாம். கருப்பு சுண்டல், கருப்பு பயிர் எல்லாமே கொஞ்சம் ஹெல்தி, ஒயிட்டை விட கருப்பு ஹெல்தி அப்படின்னு சொன்னாங்க. அதனால் சரி இந்த வாட்டி கருப்பு கலரில் பருப்பு வாங்கி நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாட்டி கருப்பு கலரில் தான் வாங்கியிருக்கேன். அதையும் ஊற வச்சிட்டேன். அதனால் தொலியெல்லாம் உரிக்கணும்ல, அதனால் ஊறணும்ல நல்லா, அதனால் அதையுமே நான் ஊற வச்சிட்டேன். அப்புறமாட்டி கொஞ்சம் ஒரு கிண்ணத்தில் தண்ணியாக எடுத்து வச்சிட்டேன். அரிசி நான் முதல்லே கழுவிடுவேன். ஏன்னா கடைசியாக கழுவணும் அப்படின்னா அரிசி ரொம்ப ஊறிடும், அது கழுவுற கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதனால் முதல்லே ஒரு 4-5 வாட்டி நல்லா கழுவி அப்புறமாட்டி தண்ணி ஊற்றி தான் ஊற வச்சுருப்பேன். பருப்புக்கு நான் அது மாதிரி கழுவலை, ஏன்னா கடைசியில் ரொம்ப வாட்டி கழுவணும். ஒயிட் கலர் உளுந்து அப்படின்னா நான் முதல்லே 4-5 வாட்டி நல்லா கழுவிடுவேன். கருப்பு கலர் உளுந்துங்கிறனால நம்ம கடைசி அந்த தொலியெல்லாம் எடுக்கும்போது ஓயாமல் நம்ம தண்ணி ஊற்றி கழுவிட்டே தான் இருப்போம். அதனால் நான் ஒரு கதம் தண்ணி ஊற்றி இது பண்ணியிருந்தேன். அப்புறமாட்டி வெந்தயம் ஒரு கொஞ்சம் கான் எடுத்து அதையும் நல்ல தண்ணி ஊற்றி அதை ஒரு கிண்ணத்தில் வச்சு தண்ணி எடுத்து வச்சிட்டேன். அது ஃபுல்லாக நல்லா ஊறட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். அப்புறம் வீட்டில் தம்பி வந்துட்டா, தம்பிக்கு மதியம் சாப்பாடு ஊட்டிட்டு தூங்கெல்லாம் வச்சுட்டு மாவாட்ட ஆரம்பிச்சிட்டேன். மாவு ஃபஸ்ட்டு பருப்பு தான் போட்டேன். பருப்பு போட்டு நல்லா ஆட்டிட்டேன். நான் அரிசி போடுறதுக்கு முன்னாடி எப்பயுமே கொஞ்சம் தண்ணி கிரைண்டரில் ஊற்றிக்கிடுவேன். அரிசியெல்லாம் போட்டோம் அப்படின்னா கொஞ்ச நேரத்துலேயே ஆடாது, அந்த அரிசி கிரைண்டர்லாம் சுற்றாது. அதனால் நான் ஃபஸ்ட்டு கொஞ்சம் நிறையா தண்ணி ஊற்றிட்டு அப்புறமாட்டி தான் அரிசி போடுவேன். அரிசிலாம் போட்டு மாவெல்லாம் ஆட்டி தண்ணியை எடுத்து வச்சு உப்பெல்லாம் போட்டு கரைச்சி வச்சுட்டேன். அப்புறமாட்டி திருப்பி மொட்டை மாடிக்கு சோப்போட துணியெல்லாம் நல்லா காஞ்சிருச்சு. அதை ஃபுல்லாக எடுத்து தனியாக வச்சுட்டு அப்புறமாட்டி கோதுமை மாவுக்கு தம்பி தூங்கி எழுந்துச்சிட்டான். இந்த மேலே காய வச்சுருந்தோன்னு அந்த பொருளெல்லாம் எடுக்கிறதுக்காக நானும் தம்பி மொட்டை மாடி போயிருந்தோம். நான் அள்ளி போடுறத பார்த்து அவனும் அள்ளி போடணும்னு சொல்லிட்டே இருந்தான். இந்த சைடு உட்கார சொன்னா, மாற்றி மாற்றி உட்கார சொல்லிட்டே இருந்தான். ஒரு வழியாக எல்லா பொருளையும் எடுத்துகிட்டு வந்துட்டோம். இன்றைக்கி நிறைய வேலை இருந்தது, அதனால் கடையில் தான் சாப்பாடு வாங்கினோம். புரோட்டா தான் வாங்கினோம். எனக்குலாம் புரோட்டா ரொம்ப பிடிக்கும். தம்பிக்குமே புரோட்டா தான் ரொம்ப பிடிக்கும். ஒரு ஹோட்டலுக்கு போயிருக்கோம் அப்படின்னா ஹோட்டல் சைடு போனாலே எனக்கு பரோட்டா தான் வேணும், கரெக்டாக பரோட்டா வேணும் அப்படின்னு சொல்லுவான். அதனால் எனக்கு ஒரு செட்டு, தம்பிக்கு ஒன்று மட்டும் வாங்கினோம். அவனுக்கு ரொம்ப குட்டி குட்டியாக தான் பிச்சு போட்டேன். நாங்கள் எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சிட்டோம். நீங்கள் சப்பாத்தி மாவுக்கு என்னென்ன பொருள் தான் போட்டு அரைப்பீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.